ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி டேட்ஸ். ஸோ நிறைய பேர் 1-to-1 கிளாஸ் எப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்ரீ கிடையாது. ஆனால் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே வந்துட்டு என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம எடிட்டுக்குள்ளே போயிடலாம். இது ரொம்ப ஈஸியான சின்ன எடிட் மட்டும்தான், ஓகேவா? இப்போ வந்து பிளாங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க, வீடியோ செலக்ட் பண்ணி பிளாங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. தென் மியூசிக், நீங்கள் வந்து மை மியூசிக் போய்ட்டு உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் எல்லாம் காட்டும். அந்த வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஆடியோ வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு கிடச்சிடும். நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நான் வந்து சாங் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாங் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம இந்த பிளாங்க்கு நம்ம செலக்ட் பண்ணோம்ல, அதையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இல்லைனா டியூரேஷன் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத பாட்டை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பிப்பில் போயிட்டா நான் வந்து இந்த ஓவர்லே வீடியோ கொடுத்துட்றேன். ஸோ அந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் வர மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பிளெண்டு போய்க்கோங்க. பிளெண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி எஃபெக்ட் வரும். இதுக்கப்புறம் நம்ம இமேஜ் ஆட் பண்ணுவோம். இமேஜில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் வால்யூம் இருக்கும், ஸோ வால்யூம் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. தென் நான் வந்துட்டு சொன்ன மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இமேஜில் கீ ஃப்ரேம், ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க்கு போய்ட்டு ஹார்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு சின்னதாக ஒரு டிப்பும் சொல்கிறேன், அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து கரெக்டாக அந்த ஹார்ட்டை வந்து இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ இந்த கீழே இந்த சர்க்கிள் இருக்குது, அதை இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் வந்து கரெக்டாக கிடச்சிடும். ஸோ ஹார்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த சைஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சைஸுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ஹார்ட் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இந்த பாருங்கள் மாஸ்க்கு இந்த சைடில், ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக செட் ஆகிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சும். அதை ஒரு தடவை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை தவிர மீதி எல்லா போர்ஷனும் காட்டும். ஸோ அப்போ அந்த ஹார்ட் வந்து கரெக்டாக அந்த ஹார்ட்குள்ளே இருக்கான்னு நம்மளுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ வந்து உங்கள் எடிட் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? இதுக்கப்புறம் கீ ஃப்ரேம், ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸோட அந்த இது வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஃபோட்டோ மட்டும் ஒரே இடத்துல இருக்கும். அதனால் ஃபோட்டோக்கு வந்து நம்ம கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. தென் சென்டர் இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சுருக்கேன், அதே மாதிரி லாஸ்ட்டுக்கு வச்சுருப்பேன். ஸோ சென்டரில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜையும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க அந்த ஹார்ட்டை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளிட்டரோடையே நம்ம இமேஜும் வந்துட்டு அப்படியே பக்கத்தில் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம். கீ ஃப்ரேம் புரியலைன்னா மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், தெரியுதா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம இமேஜோட ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். நம்ம எதுவுமே பண்ணல, இமேஜோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் எஃபெக்ட்னால நம்மளுக்கு வந்து இமேஜும் நம்மளுக்கு ட்ராவல் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் சிம்பிளாக அப்படியே எந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இன்னும் ரொம்ப நேரத்துக்கு வேணும் சாங்க்கு ஏற்ற மாதிரினா நான் இப்போ காமிச்சேன்ல, ஸ்பீடு போய்ட்டு குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஆனால் இது முடிஞ்சாலும் 15 செகண்ட்ஸ்குள்ளே இருக்க சாங்ஸ் யூஸ் பண்ண பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் லோகோ யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த எடிட்டுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் டேரெக்டாக உங்கள் நேமெல்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்றுமே பண்ண தேவையில்லை. உங்கள் டெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் லோகோ நேம் டைப் பண்ணிக்கோங்க. அது பிளெண்டில் போய்ட்டு ஓவர்லே கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க கைஸ், நம்ம வீடியோ வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு 1-to-1 கிளாஸ் பற்றி தெரியணுன்னா ஜிமெயில் பண்ணுங்கள். ஸோ ஜிமெயிலோட அட்ரஸ் வந்துட்டு நான் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் கூட டேரெக்டாக வந்துட்டு என்ன வேணும்னு டிஎம் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.